வணக்கம், இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி இந்த ரெசிபி குக் வித் கொமாலி ஷோவில் அம்மு அபிராமி செஞ்ச கடாய் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3/4 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கடாய் மசாலா. இதுக்கு நீங்கள் கடாய் பன்னீர் செஞ்சாலும் இதே மாதிரி மசாலா ரெடி பண்ணி சிக்கனுக்கு பதிலாக பன்னீர் கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இன்னொரு பேனில் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டு பொடியாக அரிஞ்ச வெங்காயம் 2 லார்ஜ் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்து வெங்காயம் கலர் மாதிரி வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு தக்காளியும் வெங்காயமும் ஒன்று சேர்ந்து வதங்கி வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திட்டு இந்த வெங்காயம் தக்காளி கூடவே நம்ம இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் வெங்காயம் தக்காளி கூட நல்லா கலந்து வர்ற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று கலந்து வந்துருச்சு. இது கூட தக்காளி பியூரி ஒரு 3/4 கப் போல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 தக்காளியை மிக்சியில் அடித்து சேர்த்திக்கோங்க. நமக்கு அப்போ தான் இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். இது சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற கடாய் மசாலாவில் பாதி மட்டும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். மீதி பாதியை எடுத்து வச்சுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வர அளவுக்கு பெரட்டி விட்டுட்டு இந்த சிக்கன் நமக்கு வெந்து வரணும். மசாலா எல்லாமே நமக்கு பச்சை வாசம் போய் சிக்கன் கூட நல்லா பைண்ட் ஆகி வெந்து வரணும். அதுக்காக 1 கப் போல் தண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் தண்ணி விட்டு வரும். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்திட்டு கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா, அந்த பச்சை மிளகா வாசம் நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீறி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாமே பச்சை வாசம் போய் வெந்து வரணும். மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கிரேவி டைப்பில் நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. அப்போங்கும்போது நமக்கு அந்த கடாய் சிக்கனோட வாசம் ரொம்ப நல்லாவே நமக்கு வரும். இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா கலந்து வர அளவுக்கு பெரட்டி விட்டுட்டு நம்ம கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி டைஸ் பண்ண பெரிய வெங்காயம் 1 கப்பும் டைஸ் பண்ண பச்சை குடமிளகா ஒன்றும் டைஸ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காயமும் குடமிளகாயும் அந்த க்ரன்ச்சினஸ் ரிட்டைன் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக கசூரி மேத்தியை 2 கையிலையும் வச்சு தேய்ச்சி விட்டு உள்ளே ஆட் பண்ணிங்கன்னா நம்மளோட கடாய் சிக்கன் ரெடி. இதோட வாசமே ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக ரிச்சாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி கூட நீங்கள் கடைசியாக இறக்கிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் ஆட் பண்ணல. கடைசியாக கொஞ்சமாக ஜூலியன்ட் இஞ்சி மேலே தூவி விட்டு கலந்து இறக்குனோம்னா நம்மளோட கடாய் சிக்கன் ரெடி. இது நான், சப்பாத்தி, வெஜிடபிள் புலாவ் இது எல்லாத்துக்குமே அருமையான சைட் டிஷ். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னும் நிறையா குக் வித் கொமாலி ஷோவில் வர ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமே அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த எம்மியான சிக்கன் கடாய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் ஈஸியான இந்த
சிக்கன் கடாயோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ என்னென்னு பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி எடுத்த 1/2 கிலோ சிக்கனுக்கு நமக்கு 4 பெரியவங்க தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு குவான்டிட்டியில் நமக்கு கடாய் சிக்கன் கிடைக்கும். இதில் நான் இங்கே உங்களுக்கு ஒரு போர்ஷனுக்கு உண்டான வேல்யூஸ் என்னென்னவோ அதுதான் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அடுத்த ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.